ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் கப் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். கப் கேக் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். சீனி 250 கிராம். இப்போ பட்டரையும் சீனியும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி முட்டை 4, மாவு 250 கிராம், கோர்ன்ஃப்ளவர் 50 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெனிலா 1 டீஸ்பூன். இப்போ மாவையும் கோர்ன்ஃப்ளவரையும் பேக்கிங் பவுடரையும் 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா சலிச்சு எடுப்போம். இப்போ சீனியும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு அதுக்கு முட்டையோண்டு சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சலிச்சு வச்சிருக்கிற இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து பீட் பண்ணுவோம். திரும்ப ஒரு முட்டையை சேர்த்து பீட் பண்ணி எடுப்போம். அதே மெத்தடில் நாங்கள் திரும்ப மாவு கொஞ்சம் சேர்த்து பீட் பண்ணுவோம். இது பட்டர் கேக் மெத்தட்டே தான். முட்டை ஒன்று எட் பண்ணுற, திரும்ப மாவு கொஞ்சம் சேர்க்குற அந்த மெத்தடில் நாங்கள் கேக்கை பீட் பண்ணி எடுப்போம். நாங்கள் பட்டர் கேக்கு கோர்ன்ஃப்ளவர் எட் பண்ணுறல, அதே மாதிரி கப் கேக் கோர்ன்ஃப்ளவர் எட் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் கேக் ஓவர் சாஃப்டாக இருக்க வேணுமன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் கோர்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்கிறோம் கப் கேக்கு. இப்போ நான் லாஸ்ட்டாக இருக்கிற முட்டையை சேர்த்து பீட் பண்ணுறேன். அதோட மீதமாக இருக்கிற அந்த மாவையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வெனிலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். நாங்கள் பீட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் எங்களோட கேக் பட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கப் கேக் ட்ரேஸில் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இந்த மாதிரி அடுக்கி கொள்கிறேன். எனக்கு இந்த 250 கிராம் கேக் பட்டர்ஸில் 30 கப் கேக் செய்யலாம். இப்போ நான் ஒரு கப்புக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மாதிரி தான் கேக் பட்டர் சேர்த்திக்கொள்கிறேன். என்னென்னு நாங்கள் இதை மேலால் ஐசிங் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் நிறைய சேர்த்தோம்னா நிறைய வேஸ்ட் ஆகும் கட் பண்ணக்குள்ள. அதனால் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்திக்கொண்டா போதுமான. இப்போ நான் பிங்க் கலரை மிக்ஸ் பண்ணி பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் கப் கேக் செய்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான கலர்ஸில் எங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நான் இதை 180 பாகையில் 20 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகின அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை நல்லா ஆற விட்ட பிறகு தான் ஐசிங் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிட்டு இதை நான் கட் பண்ணிக்கொள்கிறேன் லெவலாக. பாருங்கள், நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டோம் கப் நல்லா கேக் நல்லா பொங்கி வந்திருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக பட்டர் க்ரீம் ஐசிங்கை அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எங்களுக்கு தேவையான மெத்தடில் போட்டுக்கொள்ளலாம். நான் இந்த மாதிரி லீஃப் நோஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். இது சன்ஃப்ளவர் மெத்தட் தான். இதே மாதிரி எங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இதுக்கு 250 கிராம் கேக் பட்டரில் 30 கப் கேக் கிடைச்சிது. நாங்கள் இதுக்கு பார்க்க கொஞ்சம் சின்னதாக செஞ்சோம்னா எங்களுக்கு ஒரு 35-36 கப் கேக்ஸ் மாதிரி எங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை.
இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சாக்லேட் கேக், ரெட் வெல்வெட் கேக், எந்த ரெசிபீஸில் வேணுமா இருந்தாலும் எங்களுக்கு கப் கேக் செய்யணும். நீங்கள் எந்த ரெசிபீஸில் செய்கிறதா இருந்தாலுமே அதே ரெசிபீஸ்க்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் கூடுதலாக 50 கிராம் எட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான நொசில்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எங்களுக்கு போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி கப் கேக் வந்து இந்த மாதிரி 1M 2D லீஃப் நொசில் அந்த மாதிரி நொசில்ஸ், பேசிக்கான நொசில்ஸ் இருந்தால் எங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு போதுமானது. அதே மாதிரி நான் வந்து இந்த பேசிக் பட்டர் ஐசிங்கில் தான் இது வந்து ஐசிங் பண்ணுறேன். அந்த பேசிக் பட்டர் ஐசிங் ரெசிபீஸ் வந்து என் சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவையானவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் என் சேனலை வாட்ச் பண்ணின எல்லாருக்கும் தேங்க்யூ. அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.